புதுச்சேரியிலிருந்து ஒருவர் 4.5 லிட்டர் வரை மதுபானம் கொண்டு வரலாம்னு சமூக ஊடகங்கள்ல தகவல் பரவி வருது. இது உண்மையா, அரசாணையில் இருப்பது என்ன என்பது பற்றி விவரிப்பதோடு துறைசார் நிபுணரோட கலந்துரையாட இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. இதுவரைக்கும் நமக்கு நடந்ததெல்லாம் அநியாயம். பாண்டிச்சேரியிலிருந்து 4.5 லிட்டர் வரைக்கும் மதுபானத்தை எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயாக தகவல் ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. உண்மையில நடந்தது என்ன, இனி புதுச்சேரிக்கு போனா எத்தனை பாட்டில் வரை வாங்கிட்டு வரலாம், சட்டம் என்ன சொல்லுது என்பதை பற்றி நம்ம இந்த தொகுப்புல பார்க்க போறோம். முதல்ல நம் அண்டை மாநிலமான புதுச்சேரியில மதுபானங்களின் விலை நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது குறைவு, தவிர நிறைய வெரைட்டிஸும் அங்க கிடைக்குது. அப்படிங்கிறதுனால தமிழகத்திலிருந்து தினமும் ஏராளமான இளைஞர்கள் புதுச்சேரிக்கு படையெடுத்து செல்கிறார்கள். அதுலயும் குறிப்பா வார விடுமுறை, பண்டிகை விடுமுறை நாட்கள்ல லட்சக்கணக்கானவர்கள் புதுச்சேரிக்கு வராங்க. அதுக்கேற்ற மாதிரி அங்க திரும்பிய பக்கமெல்லாம் மதுபான கடைகளாக காட்சியளிக்குது, தெருவுக்கு தெரு. இப்படி பாண்டிச்சேரிக்கு வீக்கெண்டில் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி வரக்கூடிய பலரும் ஆசையாக கையோடு சில பாட்டில்களையும் வாங்கிட்டு வராங்க. ஆனால் இதை தடுப்பதற்காகவே புதுச்சேரி தமிழக எல்லையில் வாகன சோதனை ரெகுலராக நடக்குது. கடலூர் ஆல்பேட்டை சோதனை சாவடியில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் வழக்கமாக சோதனை பண்ணுறாங்க. அந்த வழியாக வரக்கூடிய வாகனங்களை செக் பண்ணும்போது புதுச்சேரியிலிருந்து யாராச்சும் மது பாட்டில்களை எடுத்து வந்தால் அதை பறிமுதல் செய்வது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அபராதமும் விதிக்கிறாங்க. ஆனாலும் கூட பல பேர் ரிஸ்க் எடுத்து வாங்கி வருவது தொடர்கதியாக நடந்து வருகின்றது. இந்த நிலையில தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் பாருங்க. புதுச்சேரி தமிழக எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு சோதனை சாவடி வழியாக விருத்தாச்சலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டு மயிலூரை சேர்ந்த வல்லரசு என்பவர் வந்தபோது அவரது வாகனத்தை போலீசார் வழக்கம் போல சோதனையிடுறாங்க. அவரிடம் 3 மது பாட்டில்கள் இருப்பதை போலீசார் கண்டுபிடிக்கிறாங்க. 750 மில்லி லிட்டர் அளவில் நெப்போலியன் பிராந்தி, ஓல்டு மங்க் ரம், இது மட்டும் இல்லாமல் 180 ml கொண்ட ஓல்டு மங்க் ரம் பாட்டிலும் அவர்கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. மொத்தத்தில் அவர் புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்ட 1680 மில்லி லிட்டர் மதுபானத்தை விற்பனை நோக்கத்திற்காக கொண்டு வந்ததாக போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. தன் மீதான இந்த வழக்கை ரத்து செய்யணும்னு சொல்லி வல்லரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாரு. இந்த வழக்கு விசாரணையின் போது பாருங்க, மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் ரொம்பவே புத்திசாலித்தனமாக திறமையாக வாதாடி ஒரு பாயிண்ட்டை நீதிமன்றத்தில் முன் வச்சார். தனிநபரின் சொந்த பயன்பாட்டுக்காக 4.5 லிட்டர் மதுபானம் வைத்துக் கொள்ள அனுமதி அளித்து தமிழக அரசு 2017 ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால சொந்த உபயோகத்துக்காக வைத்திருந்த 1 லிட்டர் 680 மில்லி மதுபானம் என்பது சட்டவிரோதம் எல்லாம் கிடையாது, வழக்கை ரத்து செய்யணும் அப்படின்னு அவர் வாதாடினார். தனிநபர்கள் தங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்காக 4.5 லிட்டர் மதுபானம் வைத்துக் கொள்ளலாம்னு தமிழக அரசின் விதிகள் அனுமதிக்கக்கூடிய நிலையில மனுதாரர் மீது வழக்கு பதிவு செய்தது சட்டப்படி தவறு அப்படின்னு அவர் மீதான வழக்கை நீதிமன்றமும் ரத்து செய்து உத்தரவிட்டது. இது தொடர்பாக செய்திகள் கடந்த சில நாட்களாக நாளிதழ்களிலும் செய்தி தொலைக்காட்சிகளிலும் தொடர்ந்து வெளியானது. சமூக ஊடகங்களிலும் இந்த தகவல் காட்டுத்தீ போல பரவியதனால மது பிரியர்கள் மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கிறாங்க. ஆனா திடீர் திருப்பமா பாருங்க, புதுச்சேரியிலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு மதுபானம் கொண்டு செல்ல முடியாதுன்னு கடலூர் அமலாக்கத்துறை போலீசார் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. புதுச்சேரியிலிருந்து 90 ml அளவு கொண்ட ஒரு சின்ன பாட்டிலை நீங்க கொண்டு வந்தாலும் உங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. தனிநபர் பயன்பாட்டுக்கு 4.5 லிட்டர் விலக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வழக்கில் பொருந்தாது அப்படின்னு தமிழக அரசு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. அவர் மீதான அந்த வழக்கை ரத்து செய்ததை எதிர்த்து இந்த மேல்முறையீடானது செய்யப்பட்டிருக்கின்றது. தனிநபர் பயன்பாட்டிற்கு 4.5 லிட்டர் விலக்கு அப்படிங்கிறது அரசு உரிமம் பெற்ற மதுபானங்களுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. சொந்த பயன்பாட்டுக்காக மதுபானம் வைத்திருப்பதாக இனிமேல் சொல்ல முடியாதுன்னும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. கடலூர் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசாரும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த வழக்கில் அவங்களும் மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. முறையாக அங்கீகரிக்கப்பட்ட பியர், ஒயின் பிராண்டுகள், உரிமம் பெற்ற வளாகங்களில் விற்கக்கூடிய மதுபானம், டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகளுக்கு மட்டுமே இத்தகைய விதிவிலக்குகள் எல்லாமே பொருந்தும். சொந்த பயன்பாட்டுக்காக 4.5 லிட்டர் மதுபானம் வைத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அரசாணை 2025 திருத்தப்பட்டு விட்டது அப்படின்னு அவங்க சுட்டி காட்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்முடைய திரு செல்வபாண்டியன், புதுச்சேரி மதுபான சில்லறை விற்பனையாளர் சங்கத்தினுடைய செயலாளர் திரு செல்வபாண்டியன் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பு இருந்தமைக்கு நன்றி. சார், இப்ப இந்த கேஸ்ல 4.5 லிட்டர் கொண்டு வரலாம் அப்படிங்கறது நீதிமன்றம் சரின்னு சொல்லுது. ஆனா மறுபடியும் காவல்துறை அதை தப்புன்னு தானே சொல்றாங்க. விதிகள் என்ன சார் சொல்லுது? விதிகள் பாண்டிச்சேரியிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, 4.5 லிட்டர் ஒரு ஆளு வச்சுக்கலாம்னு சொல்லி சட்டத்துல சொல்றாங்க. அதுக்கு ஜீவோவும் இருக்குது. அதன்படிதான் இங்க பாண்டிச்சேரியில நாங்க எங்களுடைய தொழிலை
ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க வந்து இத பேஸ் பண்ணி இங்க வந்து வாங்கி போறாங்க. போலீஸ்காரங்க வந்து அதை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. 4.5 லிட்டருக்கு மேல அது அவங்க அதை சொல்றது கிடையாது. ஒரு பாட்டில் 2 பாட்டில் இருந்தாலும் புடிச்சுனே அனுப்பிச்சிடுறாங்க. 4.5 லிட்டர்னா எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? அதை பாட்டில் கணக்குல சொன்னா அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? பாட்டில்னா வந்து ஒரு கேஸ்ன்றது வந்து 12 பாட்டில் சார். ஃபுல் பாட்டில் 750 ml. அந்த 750 ml வந்து 6 பாட்டில் வச்சுக்கலாம். ஒரு தனி நபர் வந்து 6 பாட்டில் வச்சுக்கலாம் சொல்லி சட்டத்துல இடம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து நீதியரசர் வந்து தீர்ப்பு வழங்கிறாரு. அது ஒரு நல்ல தீர்ப்பு. அதாவது இது வந்து போலீஸ்காரங்க அதை பிடிக்கிறாங்க வச்சுக்கலாம் செக் போஸ்ட்ல. பிடிச்சிட்டு இது பண்ணக்குள்ள சில பேர் அசிங்கப்பட்டுட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த வல்லரசு என்றவர் வந்து தைரியமா வந்து கோர்ட்டுக்கு போய்க்கிறாரு. குடிக்கிறது வந்து குடியை கெடுக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா கடையில. ஆனா எல்லா கவர்மெண்ட்டும் அதை வந்து ஊக்குவிக்கிறாங்க. ஒரு வருஷமும் வந்து இவ்வளவு டர்னர் ஆகுது காட்டுறாங்களே, அப்போ வந்து அந்த போலீஸ்காரங்க அதை தடுக்கலாம் இல்லைங்களா? அது மாதிரி சொல்லாதீங்கன்னு. அது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்களே. இந்த குறிப்பிட்ட வழக்கை பத்தி பேசுவோம் சார். இந்த குறிப்பிட்ட வழக்கை பத்தி பேசுவோம். இப்ப காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்துல கூட அரசு மதுபானங்கள், அரசு உற்பத்தி செஞ்ச மதுபானங்களுக்கு தான் அந்த விலக்கு பொருந்துன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இவர் வாங்கிட்டு வந்த அந்த மதுபானங்கள் வந்து தனியார் மது வகைகளாக இருக்குமோ? இல்ல சார், பாண்டிச்சேரியில இருந்து கவர்மெண்ட் உடைய நார்ம்ஸ் படி செஞ்சு விக்கிற ஸ்டிக்கர் டாக்ஸ் ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டின சரக்கு தான் அவர் வாங்கி போறாரு. ஸ்டிக்கர் இல்லாம இருந்தனா அது டூப்ளிகேட். இல்ல பிரைவேட் கம்பெனிஸும் இருக்குல்ல, பிரைவேட் லிக்யூர் கம்பெனிஸும் அங்க இருக்காங்கல்ல. பாண்டிச்சேரியில வந்து பிரைவேட் தான் சார் ஃபுல்லாவே. ஓகே. இப்போ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அமுத சுரபி கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் உள்ள இறக்கிக்கிறாங்க. அவங்களும் வந்து நாங்க எப்படி வியாபாரம் பண்றோமோ அதே பேஸ் தான் அவங்களும் பண்றாங்க. சொல்லுங்க. கோவாலையும் பிரைவேட் தான், பாண்டிச்சேரியிலும் பிரைவேட் தான். அண்டை மாநிலமா இருக்கிறதால தமிழ்நாடு வந்து கவர்மெண்ட் நடத்துறாங்க. சார் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 4.5 லிட்டர் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே பொருந்தும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இது இன்னொரு மாநிலத்திலேருந்து வரும்போது அது குற்றமாகாதா? எப்படி சார்? அவங்களும் அதே மக்கள் தானே சார், அதே டாக்ஸ் கட்டி தானே அவங்க வாங்கி போறாங்க. அங்க வந்து தமிழ்நாட்டுல டாக்ஸ் அதிகம், இங்க கொஞ்சம் டாக்ஸ் கம்மி. உடனே ஒரு 10 ரூபா 15 ரூபா தான் விலை வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. அங்க வெரைட்டி கம்மியா இருக்கும், இங்க வெரைட்டி அதிகமா இருக்கும். இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி அங்க ஜீவோ இருக்கா? இங்க 4.5 லிட்டர்னு இருக்கிறதா அவங்க கோர்ட்ல சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி பாண்டிச்சேரியிலயும் அதே சேம் ஜீவோ இருக்கா? பாண்டிச்சேரியில இருக்கு சார், உங்களுக்கு நான் அனுப்புறேன் சார். ரைட். பொதுவாக எந்த மாதிரியான நடவடிக்கைகள், சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுதுங்க சார்? அந்த செக் போஸ்ட்ல பறிமுதல் செய்யும் போது எதை கணக்கில் வைத்துக் கொண்டு அந்த அபராதமோ இல்ல சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுது? தமிழ்நாட்டுல வந்து அந்த இது செக் போஸ்ட்ல எடுக்க போல அவங்க வந்து ஏதோ ஆசைப்பட்டு வாங்கி போறாங்க வச்சுங்க. அதாவது கவர்மெண்ட் கொடுக்கப்பட்ட உரிமைதாரருக்கு மட்டும்தான் அதை வியாபாரம் பண்ண முடியும். அந்த லிக்கர் லைசன்ஸ் வந்து கவர்மெண்டால வழங்கப்பட்ட உரிமம். அந்த உரிமம் வச்சவங்க தான் அந்த தொழில் பண்ண முடியும், இல்லைன்னா யாரும் பண்ண முடியாது. அது மாரி சமயத்துல அந்த கடையில அவங்க ஒரு பொதுமக்கள் வந்து வாங்கி போறாங்க ஒரு டூரிஸ்ட் என்ற முறையில. பாண்டிச்சேரியில இருக்கிறவங்களும் சாப்பிடுறாங்க, டூரிஸ்ட் வர்றவங்களும் சாப்பிடுறாங்க, போக்குல 2 பாட்டில் 1 பாட்டில் வாங்கி போறாங்க. அந்த வாங்கி போற சமயத்துல அவங்க போலீஸ் வந்து அதை பார்த்து பிடிச்சாங்கன்னா, ஏன் இதை வாங்கி போறேன்னு கேட்கல, அவங்க பார்க்கன்னு முழிக்கிறாங்க. முழிச்ச உடனே அவங்க என்ன செய்யறாங்க, ஒண்ணு வாங்கி அவங்க எடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா உடச்சி ஊத்திடுவாங்க. அவங்க அதை விட்டுட்டு போயிடுறாங்க, அதை கிளைம் பண்றதுக்கு வரமாட்டாங்க. அதிகமா சரக்கு எடுத்துன்னு போறவங்க, விக்கிற மாரி போறவங்க அவங்க மாட்டிக்கிறாங்க, அவங்க மேல கேஸ் போடுறாங்க. அது தப்பு கிடையாது. இது வந்து ஒரு 4 பாட்டில் எடுத்துன்னு போறதுக்கு வந்து தப்புன்னு சொன்னா அதை வந்து ஏத்துக்க முடியாது. அதேதான் வந்து சென்னை உயர்நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கிக்கிறாங்க. பொதுவாக எவ்வளவு ரூபாய் சார் அபராதம் விதிக்கிறாங்க? அந்த மாதிரி பிடிபட்டா எவ்வளவு ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க? இந்த பாண்டிச்சேரியில வந்து ஒரு 10,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் ஃபைன் போடுவாங்க சார். நம்ம எடுத்து வரக்கூடிய அந்த மதுபானங்களை விலைக்கு ஏற்ப இருக்குமா அந்த அபராதம்? எப்படி விலைக்கு ஏற்ப இல்ல சார், 10,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் ஃபைன் போடுவாங்க பாண்டிச்சேரியில. அது மாரி நாங்க தவறு பண்ணாலோ வேற யாராவது தவறு பண்ணி கடத்தின்னு போறாங்கன்னு சொல்லி
போலீஸ் புடிச்சுன்னு போனாங்கன்னா எக்ஸைஸ்ல எடுத்து போய் விடுவாங்க, பாண்டிச்சேரி கலால் துறையில எடுத்து போய் விடுவாங்க. அவங்க வந்து கேஸ் போட்டு ஃபைன் கட்டி அபராதம் கட்டிட்டு அவங்க வெளில போயிட வேண்டியதுதான். ஆனா தமிழ்நாட்டுல மாட்டினா வண்டி நம்ம எல்லாரையும் இட்டுன்னு போய் உட்கார வச்சிருவாங்க. அதுக்கு பயந்துக்கினே யாருமே கிளைமுக்கு போறது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டுன்னு போயிடுவாங்க. அதனாலதான் வந்து போலீஸ் வந்து தாண்டுதனமா நடக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சார், இப்ப சம்பந்தப்பட்ட நபர் வந்து தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு தான் அந்த மதுபானத்தை வாங்கி வந்தாருங்கிறத எப்படி உறுதிப்படுத்துவாங்க? ஏன்னா அவங்க அந்த வழக்கிலேயே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவர் விற்பனைக்காக அவர் கொண்டு சென்றார் அப்படின்னு தான் அந்த வழக்கில் போட்டிருக்கிறாங்க. சார், ஒரு ஃபேமிலி ஒரு ஆளு வந்து வாங்கி போயிடாருன்னா அதை வந்து ஒரு மாசம் கூட வச்சு சாப்பிடலாம். அந்த ஒரு 4 பாட்டில் எடுத்து போய் விற்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல அவருக்கு. விக்கிற மாதிரி பொருளும் கிடையாது. அது அவருடைய சொந்த நிலைப்பாட்டுக்கு வாங்கி போய் சாப்பிடுறாரு. அவர் ஒரு மாசம் கூட வச்சு சாப்பிடலாம், இல்ல ஒரு 10 நாள்ல சாப்பிட்டு கூட முடிக்கலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. இல்ல இப்ப சட்டப்படி சரின்னா ஏன் அரசியா மறுபடியும் மேல்முறையீட்டுக்கு போறாங்க? அது வந்து அவங்களோட வருவாயை சொல்லி பாக்குறாங்களான்னு தெரியல சார். இது பாண்டிச்சேரியும் இந்தியா கூட தான் இருக்குது, தமிழ்நாடும் இந்தியா கூட தான் இருக்குது. ஆனா வந்து 2 பேரும் போட்டி போட்டுன்னு வருவாய் பார்க்க போல இது மாதிரி ஒரு திட்டத்தை அவங்க வச்சுக்கிறாங்க. எவ்வளவுதான் சார் கொண்டு வரலாம்? இப்ப உங்க கருத்துப்படி எவ்வளவுதான் சார் கொண்டு வரலாம்? எங்களை பொறுத்த வரைக்கும் சார், என்னை பொறுத்த வரைக்கும் சரி, நம்ம எங்க பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளு வந்து தனிப்பட்ட நபர் 4.5 லிட்டர் சரக்கு வச்சுக்கலாம். ஓகே, நீங்க சொல்றது வித்தின் தி ஸ்டேட் சொல்றீங்களா இல்ல அங்க இருந்து வெளி மாநிலத்துக்கு போனாலும் அதே அளவு பொருந்துன்றீங்களா? வித்தின் தி ஸ்டேட்ல வச்சுக்கலாம்னு சொல்லி எங்க ஜிஓ சொல்லுது. ஓகே, அதே இதுதானே சார் மத்த மாநிலத்துக்கும் பொருந்தும். இப்ப நாங்க பாண்டிச்சேரியில இருக்கிறோம், பாண்டிச்சேரியில இருந்து தமிழ்நாடு போகல வந்து அந்த சட்டம் மாறிடுச்சுன்னா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? இப்ப 90 ml வந்தா கூட நாங்க வந்து பிடிப்போம், அது சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாங்களே. இப்ப நீங்க சொல்றதுக்கும் காவல்துறை சொல்றதுக்கும் முரணால இருக்கு. மக்களை மிரட்டுறாங்க சார் அவங்க. மக்களை மிரட்டுறாங்க. இந்த சரக்கு வந்து வரி கட்டி தான் எடுத்துன்னு போறாங்க, வரி கட்டாம எடுத்துன்னு போறது கிடையாது. வரி கட்டின சரக்கு தான் வாங்கி போறாங்க பொதுமக்கள் எல்லாருமே. நாங்க போய் தமிழ்நாட்டுல வாங்கினோம், நாங்களும் வரி கட்டின சரக்கு தான் வாங்குறோம். இப்ப 2017 கொண்டு வந்த அரசாணை வந்து 2025 மறுபடியும் திருத்தப்பட்டது. அந்த திருத்தப்பட்ட அரசாணையின்படி நீங்க சொந்த பயன்பாட்டுக்கு கொண்டு போறீங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. அதுல வந்து டாஸ்மார்க்க தான் வாங்கணும்னு சொல்லி சட்டத்துல இருக்குதா சார்? அரசு மதுபான கடைகள்ல வாங்கிக்கலாம். அரசு மதுபான கடை மட்டும் காட்டுறாங்களா? தெளிவா சொல்லுங்க. அந்த ஜீவோ வந்து அரசு மதுபான கடையில தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி ஏதாவது விதி இருக்குதா? இல்ல, சொந்த பயன்பாட்டுக்கு அப்படிங்கிற அந்த இதை வந்து நம்ம இப்ப லீகலா பயன்படுத்த முடியாதுன்றாங்க, சேலஞ்ச் பண்ண முடியாதுன்றாங்க. ஆனா டாஸ்மார்க்ல தான் வாங்கணும்னு சொல்லல சார். டாஸ்மார்க் கடையில தான் வாங்கணும்னு சொல்லி அதுல இல்லையே. அப்படி இருக்கும் பட்சத்துல நான் வந்து வெளியூருக்கு வர நான் வாங்கிட்டு போறேன், இதுல என்ன தப்பு இருக்குது? அந்த உங்க விதிப்படி 4 லிட்டருக்கு மேல போய் வாங்கிட்டு போனதான் தப்பு. அது வந்து வியாபாரத்துக்கு எடுத்துன்னு போறாங்கன்னு அர்த்தம். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி. நேர்களே, நீதிமன்றம் சுட்டிக்காட்டிய அந்த அரசாணை விதிகளின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பியரா இருந்தா ஒரு 7.8 லிட்டர், ஒயினா இருந்தா 9 லிட்டர் வரைக்கும் சொந்த பயன்பாட்டுக்கு அனுமதி என்று புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் இதுல நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. தவிர கடலூர் புதுச்சேரி எல்லை பகுதிகளில் சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு இனி தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக போலீசார் சொல்லியிருக்கிறாங்க. இருசக்கர வாகனங்கள்ல இருந்து கார்கள் வரை எல்லா வாகனங்களும் கடுமையாக சோதனை செய்யப்படும் அப்படின்னு போலீசார் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த சோதனைகளில் பிடிபடுபவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் புதுச்சேரியை சேர்ந்த ஒரு சில போலீஸ் உயர் அதிகாரிகள் கிட்ட நம்ம இதை பற்றி பேசும்போது, தெளிவு பெறுவதற்காக பேசும்போது அவர்கள் சொன்னது என்னன்னா, ஜீவோ பிரகாரம் வந்து ஒரு மாநிலத்துக்குள்ள தான் அந்த
அந்த 4.5 லிட்டர் அப்படிங்கிறது பொருந்தும். ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு மதுபானத்தை நீங்க கொண்டு போக கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த தீர்ப்பை யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் இப்ப அரசு தரப்புல மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த மேல்முறையீட்டின் போதே சம்பந்தப்பட்ட அந்த நபர் வல்லரசு இருக்கார் இல்லையா, அவர் மேல அந்த மதுபானம் கடத்தியதாக பதியப்பட்ட வழக்கு ரத்து செய்யப்பட்டது இல்லையா, அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்ட அந்த உத்தரவே மேல்முறையீட்டில் ரத்தாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் புதுச்சேரியை சேர்ந்த போலீஸ் உயரதிகாரிகள் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது.